குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்றைய பதிவில் கிரக காரகத்துவங்கள் அப்படிங்கிற வரிசையில் சந்திர பகவானின் காரகத்துவங்களை பார்க்க இருக்கின்றோம். சந்திர பகவான் ஒரு அற்புதமான கிரகங்க. நவகோள்களில் ஒளி பொருந்திய கிரகங்கள் 2, அதாவது சுய ஒளி தரக்கூடிய கிரகங்கள், சுயமாக ஒளியை வைத்துள்ள கிரகங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த வகையில் சூரிய பகவான் முதன்மையான ஒளி கிரகமாக திகழ்கின்றார். அடுத்தபடியாக சந்திர பகவான் ஒரு முழுமையான ஒளி கிரகமாக திகழ்கின்றார். ஒரு ஜாதகத்தை எடுக்கின்ற பொழுது எப்படி நம்ம லக்னத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, அதாவது லக்னத்தை பேஸ் பண்ணி தான் எல்லா விஷயத்தையும் நாம் ஆராயணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே முக்கியத்துவத்தை, அதற்கு சமமான முக்கியத்துவத்தை நாம் சந்திர பகவானுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. அதனால ஒரு ஜாதகத்தை எடுக்கின்ற பொழுது லக்னத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, லக்னாதிபதிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, அதே போன்று சந்திர பகவானுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா? ஏன் அப்படின்னாக்கா, உடலுக்கு அதிபதி சந்திர பகவான், மனதிற்கு அதிபதி சந்திர பகவான். உடல், மனம், புத்தி இந்த 3 சிறப்பாக இருக்கணும். இந்த 3 சிறப்பாக இருக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படின்னாலே சந்திர பகவானை நம்ம தொட்டணுங்க, இல்லைங்களா? ஸோ அதனால் சந்திர பகவானின் நிலை என்ன அப்படிங்கிறத ஒரு சீர்தூக்கி பார்த்து விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற விஷயங்களை நம்ம கவனத்தில் எடுக்கணும். ரொம்ப 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 முக்கியமான கிரகங்களை பற்றிய இந்த காரகத்துவங்களில் சந்திர பகவான் அதீத முக்கியத்துவம் பெறுகின்றார் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, அவர் ஒரு பெண் கிரகம் அப்படின்ட்டு ஞாபகத்தில் வச்சுங்க. தாய்க்கான காரகிரகமாக விளங்குகின்றார். உடலதிபதி, உடலாதிபதி, மனோகாரகர், இப்படி ஒரு அதி முக்கியமான காரகத்துவங்கள் சந்திர பகவான் கிட்ட தான் இருக்குது. அதனால உடல் காரகர், மனோகாரகர், மாத்ருகாரகர், மனோ, இப்படி சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் சந்திரனுக்கே உரியதாக இருக்கின்றது. சரிங்களா? இவர் வெண்மைக்கு அதிபதிங்க. வெள்ளை நிறம் அப்படின்னு சொன்னோம்னா அது சந்திர பகவான் தான். சரிங்களா? சுத்தத்துக்கு அதிபதியாக விளங்குகின்றார். ஒரு வீடு சுத்தமாக இருக்கணும், ஒரு வாகனத்தை சுத்தமாக வச்சிருக்கோம் இப்படின்லாம் நம்ம சொல்லும் பொழுது அதற்கு அதிபதியாக சந்திர பகவான் விளங்குகின்றார். சுத்தம் அப்படின்னு வந்துட்டோம்னாலே சந்திர பகவான் தான். ஓட்டம், அதாவது ஒரு ரத்த ஓட்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது போல ரத்த ஓட்டத்துக்கு காரகரும் சந்திர பகவான் தான். இருந்தாலும் இந்த விளையாட்டு துறையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஓட்டப்பந்தயம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஓட்டப்பந்தயம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஓட்டம் அப்படிங்கிறது சந்திரன் தான். அதனால வேகம் அப்படிங்கிறதும் சந்திர பகவான் தான். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா, ஒரு ராசி சக்கரத்துல அதிகமாக ரொம்ப வேகமாக பயணிக்கக்கூடியவர், அதாவது ஒரு செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மாத கணக்கில் இருப்பாங்க, வருட கணக்கில் இருக்கிற கிரகங்களும் இருக்குது. ராகு, கேது, குரு பகவான், சனீஸ்வர பகவான் இவங்கெல்லாம் வருட கிரகங்கள். இவரை பொறுத்தவரையிலும் ஒரு நாள் 2.25 நாள் அப்படிதான் ஒரு ராசி சக்கரத்தில் இருப்பார். நாள் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அது சந்திர பகவான் தான். அதனால அவ்வளவு வேகமாக இருக்கின்ற இவர் ஓட்டத்துக்கு காரகர். ஓட்டப்பந்தயம் அப்படிங்கிறதே ஒரு வேகமாக ஓடணும்னா தானே அது ஓட்டப்பந்தயத்தில் வின் பண்ண முடியும், இல்லைங்களா? அதனால இவர் ஓட்டத்துக்கு காரகர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிங்க. வேகம் அப்படிங்கிற மாதிரி புரிதலை வச்சுக்கிங்க. சரிங்களா? சந்திர பகவான் அப்படிங்கிறவர் ஒரு நீர் கிரகங்க. அதாவது நீர் சார்ந்த அத்தனை விஷயங்கள், நீங்கள் மழைன்னு எடுத்துக்கலாம், அல்லது ஏரி, குளம், கிணறு, கடல், கம்மாய், இப்படி நீங்கள் எந்த விதமான நீர் அப்படின்னு வந்துட்டாலே அது சந்திரன் தான். அதனால நீருக்கு அதிபதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வச்சுக்கிங்க. சரிங்களா? தாய்மை ரொம்ப முக்கியமான ஒரு காரகத்துவம் இது. பெண்களின் ஜாதகத்தில் நாம் ஆய்வுக்கு எடுக்கின்ற பொழுது
இதை வந்து கூடுதலாக வந்து நம்ம வந்து கவனம் செலுத்தணும். அவங்க வந்து சந்திர பகவான் அந்த ஜாதகத்தில் பலவீனப்பட்டிருக்குதா? இப்படி பலவீனப்பட்டு இருந்தார் அப்படின்னாக்கா அது வந்து அவங்களுக்கு வந்து மாதவிடாய் போன்ற சங்கடங்களை கொடுத்துருது, கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகளை கொடுத்துருது. இந்த இரண்டும் ஏற்படுகின்ற பொழுது தாய்மை அடைவதில் வந்து ஒரு சிக்கலை கொடுக்கின்றது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சிருக்கணும். அப்போது புத்திரம் சார்ந்த அமைப்புல வந்து நம்ம வந்து ஆய்வுக்கு எடுக்கின்ற பொழுது முதல்ல வந்து பெண்களின் ஜாதகங்களில் இது போன்ற அமைப்புகள் ஏதேனும் ஒரு நிலைப்பாடு இருக்குதான்னு பார்த்துட்டு கூடுதலாக வந்து நம்ம வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணையின் ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணணும். அது வேற விஷயம். சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. உடலுக்கு அதிபதினு சொல்லிட்டோம். அதனால வந்து சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் பாவக்கோள்களோட சேரக்கூடாது. அதாவது வந்து ராகு, கேது, சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான் இப்படி பாவக்கோள்களோடு சேர்கின்ற பொழுது அது வந்து உடலை வந்து ரொம்ப சங்கடப்படுத்துகிறது. இப்போ உதாரணமாக சந்திர பகவான் செவ்வாய் பகவானோட சேர்கின்ற பொழுது ரத்த தோஷத்தை கொடுத்து விடுகின்றது, ரத்தத்தை வெளியேற்றிடுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து சந்திர பகவானோட ராகு பகவான், கேது பகவானை இப்படி சர்வகிரகங்கள், வக்ரகிரகங்கள் சேருகின்ற பொழுது ஸ்கின் அலர்ஜியை ஏற்படுத்திடுது. அப்போது சந்திரன் ரொம்ப முக்கியமான கிரகம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்படி சந்திரனோட சேரும் பொழுது அது வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துடுது, அரிப்பு, அலர்ஜி இது போன்ற நிலைகளை கொடுத்துடுது. சனீஸ்வர பகவானோட சேருகின்ற பொழுது மனதை வந்து ஒரு அழுத்தம், உடலில் ஒரு சோர்வு, ஒரு மனசில் வந்து ஒரு நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இது போன்ற கிரக சேர்க்கை சந்திரன் பலவீனப்பட்டதால் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. ஆக சந்திர பகவான், திரும்பவும் சொல்வது, சந்திர பகவான் அது முக்கியமான ஒரு கிரகம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல வரோம். சரிங்களா? பயணத்துக்கான காரக கிரகமாக சந்திர பகவான் விளங்குகிறாருங்க. பயணம் அப்படின்னு வந்துட்டா அதுக்கு வந்து சந்திரன் வந்து ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரி பயணமாகணும்னாலும் இருக்கட்டும். சரிங்களா? அவரோட கூட மற்ற கிரகங்களின் தொடர்பை வச்சு அது என்ன மாதிரி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உதாரணமாக ஒரு கண்டக்டராக இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கங்க. அவர் வந்து பயணம் செஞ்சு தான் அவர் பயணத்தில் தான் இருப்பார். அவருடைய வேலையை பயணத்தில் தான் இருக்கும். இப்படி நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து சிந்திக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? அடுத்ததா உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது ஹோட்டல் வேலையாக இருக்கலாம், அல்லது வந்து இட்லி கடையாக இருக்கலாம், அல்லது நைட்டில் டிஃபன் சென்டராக இருக்கலாம், மளிகை கடையாக இருக்கலாம். இப்படி நீங்கள் தனித்தனியாக சொல்வதை காட்டிலும் சுருக்கமான ஒரு வார்த்தை அப்படின்னாக்கா உணவுக்கு காரகர் சந்திர பகவான். நெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சந்திரனுக்கு வந்து தானியங்களில் வந்து நெல்லுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நெல் அப்படிங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. நவரத்தின கற்களில் வந்து முத்து அப்படிங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. தென்கிழக்கு அப்படிங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. தென்கிழக்கு அப்படிங்கிறது நவகிரகங்களை பிரதிஷ்டை செய்கின்ற பொழுது திசைகள் அப்படின்னு கேட்கின்ற பொழுதும் இது வந்து தென்கிழக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் வந்து மலர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வெள்ளல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதையும் வந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் மொழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதில் வந்து தாய்மொழி எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழிக்கு வந்து ஒரு தனி சிறப்பம்சம் உண்டு இல்லைங்களா? சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் தாய்மொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் கிரகமாக நீங்கள் வந்து எழுதிங்க. அவரோடு சேருகின்ற அவர் இருக்கின்ற இடத்தை பொறுத்து ஒரு அந்நிய மொழிகளில் ஒரு சிறந்து விளங்குவார். ஒரு ஜாப்பனீஸ் படிக்கிறது, ஒரு பிரெஞ்சு படிக்கிறது, இப்படி அந்நிய மொழிகளை இது பண்ணுறதுக்கு இவர் வந்து ரொம்ப முக்கிய காரகத்துவம் வகிக்கின்றார். மொத்தமாக அழகு அழகு அப்படிங்கிறது வந்து சந்திரனுக்கே உரியதுங்க. உதாரணமாக லக்னத்தில் சந்திர பகவான் இருக்கிறதா வச்சுக்கோங்க, ஜாதகர் அழகானவர்னு சொல்லி பழகுங்க. 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருன்னு வச்சுங்க, தாயார் அழகானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. 7ஆம் இடத்துல இருக்கிறதா இருந்ததுன்னா வரும் களத்திரம் அழகானது, கல்லையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சரிங்களா? இப்போ சொன்ன விஷயத்த சந்திர பகவான் அன்பானவர் அப்படின்ற காரகத்துவத்துக்கும் அதிபதியாகின்றார். அதனால வந்து ஜாதகர் லக்னத்தில் இருந்ததுன்னா ஜாதகர் அன்பானவர், அழகானவர். 4ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்தாருன்னா தாயார் அழகானவர், அன்பானவர். சரிங்களா? 7ஆம் பாகத்தில் இருந்தது அப்படின்னாக்கா சந்திரன் வரும் களத்தினம், வரும் வாழ்க்கை துணை அன்பானது, அழகானது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்ல சொல்ல உங்களுக்கே வந்து வந்துடும்னு வச்சுங்களேன்.
தேய்மானம் அப்படிங்கிறத வந்து எழுதி வச்சுக்குவாங்க. தேய்மானம் அப்படின்னாக்கா ஒரு பொருளை வந்து நம்ம கிட்ட இருந்து அது போயிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. தேய்மானம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அதே போல் வந்து சலனம், ஏமாற்றம், அவச்சொல் இதெல்லாம் வந்து சந்திர பகவானுக்கே உரிய ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? அடுத்ததா திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அது சந்திரன பகவானை பொறுத்தவரைலாம் அந்த திருட்டுத்தனம் அப்படிங்கிறது வந்து நிச்சயம் உண்டு. ஒரு சிலருக்கு வந்து இதை வந்து ஏற்றுக்கிற ஒரு மனோபக்குவம் இல்லை. இருந்தாலும் வந்து அந்த காரகத்துவம் அவருக்கு வந்து உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆசிரியர், ஏன் ஆசிரியர் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து முதல்ல வந்து அம்மா தான் வந்து சொல்லி கொடுப்பாங்க. இதை இப்படி செய்யுங்க, இதை ஆ ஆ அம்மா அப்பா தாத்தா, எங்க சொல்லு தாத்தா சொல்லு, அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, அக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முதல்ல சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியர் யாருன்னா நம்மளுடைய அம்மா தான், அந்த தாய் தான். ஆக சந்திரன் தான் அதற்கான காரகமாக இருக்கின்றார். அதனால வந்து ஆசிரியர் அப்படின்னு வந்துட்டா சந்திரன் நிச்சயமா வந்து அங்கே இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து செவிலியர், அதாவது வந்து நர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன் இந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது நமக்கு முதல்ல ஒரு எந்த ஒரு அந்த கூச்சமோ அல்லது வந்து ஒரு அருவருப்போ இல்லாமல் நம்மளை வந்து தொட்டு தூக்கி அந்த நாம் செய்கின்ற அத்தனை விஷயங்கள்ல இருந்தும் நம்ம வந்து ஒரு ஒரு ஆய் போயிட்டு குழந்தை அப்படின்னா கூட அதில் வந்து ஒரு சங்கோச்சப்படாமல் சுத்தப்படுத்தி ஒரு பவுடர் அடித்து அதெல்லாம் வந்து செய்யறதுக்கு வந்து அம்மா தான். அதனால வந்து அந்த செவிலியர் நர்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா அது வந்து சந்திர பகவான் தான். விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. விவசாயம் சந்திரன் இல்லாமல் வந்து விவசாயம் இல்லைங்க. ஞாபக சக்தி, இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு காரகத்துவங்க. சந்திர பகவானுடைய காரகத்துவங்கள்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காரகத்துவம் சொன்னோம்னா இது வந்து ஞாபக சக்தி. ஒருவரின் ஞாபக சக்தியை நம்ம வந்து ஆய்வு செய்யும் பொழுது சந்திர பகவானின் நிலையை பொறுத்து தான் அவருடைய ஞாபக சக்தி இருக்கும். ஒரு சில குழந்தைகள் வந்து படிக்கும், நல்லா உழுந்து படிக்கும், எக்ஸாம் டைமில் மறந்துடுவாங்க. இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா சந்திர பகவான் தான். கொடுத்த கடனை மறந்துடுவாங்க, அல்லது கொடுத்த பணத்தை மறந்துடுவாங்க. பக்கத்தில் தான் இருக்கும் அந்த ஒரு அட்ரஸ்ஸு, மற்றவங்க கேட்கும்பொழுது திடீர்னு அது ஞாபகத்துக்கு வராது. இப்படியான நிலைப்பாடுகளுக்கு காரணம் நாம் தேடும் பொழுது அதற்கான காரக கிரகமாக சந்திர பகவான் விளங்குகின்றார். அடுத்ததா கலைகள், எந்த ஒரு கலையாக இருக்கட்டுங்க, நம்ம வந்து சுக்கரன், அதுக்கு அடுத்தது இன்னும் நம்ம வந்து தேடிக்கிட்டே போயிட்டே இருப்போம். இருப்பினும் கலைகள் அப்படின்னு வந்துட்டா அது வந்து சந்திர பகவான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்ததா சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் நீர் கிரகம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த சந்திர பகவான் பலவீனப்பட்டு இருந்தார் அப்படின்னாக்கா நீர் சார்ந்த தொந்தரவுகளை நமக்கு வந்து கொடுத்துருவாருங்க. அதாவது வந்து இந்த சளி தொல்லை, வீசிங்கு, இந்த சீதபேதி ஆகிறது, லூஸ் மோஷன் சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து சந்திர பகவானின் காரகத்துவங்கள் தான். அதனால் அதையும் கூட கொஞ்சம் எழுதி வச்சுக்கிங்க. உறுப்புகளை பொறுத்தவரையிலும் இடது கண் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க. இடது கண் அப்படிங்கிறது வந்து ஒளி கிரகம் சந்திர பகவான். சூரிய பகவானுக்கு வலது கண்ணும் சந்திர பகவானுக்கு இடது கண்ணும் நமது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் வந்து இடது கண் அப்படிங்கிறத எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பகவானின் காரகத்துவங்களில் இரவு அப்படின்னு எழுதிங்க, மாலை பொழுது அப்படிங்கிறதையும் எழுதிங்க. சரிங்களா? மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொன்னோம் அப்படின்னாக்கா அந்த காரகமும் சந்திர பகவானை தான் சேருது. அதனால் வந்து மாமியார் அப்படிங்கிற காரகத்துவத்தை சேர்த்துங்க. மூத்த சகோதரி அப்படின்ட்டு சொல்லலாம். பொதுவாக வந்து பெண் கிரகம் அப்படின்னாக்கா சந்திரன் தான். அது நம்ம வந்து பாவகங்களில் தான் வந்து நம்ம வந்து இந்த உறவுகளை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டியிருக்குது. அதோடு சேர்த்து பார்க்கும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து அதனுடைய விளக்கங்களும் தத்துவார்த்தங்களும் நம்மளுக்கு வந்து புரியும். அதுக்கு ஒரு உதாரணமாக ஆண் கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவானை சொல்லியிருக்கோம். அவர் தந்தைக்கான காரக கிரகம். ஆனால் அவரே வந்து சித்தப்பான்னு வருகின்ற பொழுது நம்ம வந்து பாவகத்துக்கு தான் போக வேண்டியது. அப்போது 9ஆம் பாவத்துக்கு அவருடைய இளைய சகோதரம் தான் நமக்கு வந்து சித்தப்பாவாக வரும். அப்போது 9க்கு 3 அப்படின்ட்டு எடுத்து அது 11ஆம் பாவகம், அதற்கான அந்த அதிபதி சனீஸ்வர பகவான், இப்படியெல்லாம் நம்ம வந்து சிந்திக்கணும். சரிங்களா? அதனால் வந்து பெண் கிரகம் அப்படிங்கிறது சந்திர பகவான். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தாயார் அப்படிங்கிறது தான் முதன்மை.
மாமியார், சகோதரி இது போன்ற உறவுகளை வந்து நம்ம வந்து அந்த பாவத்தை கொண்டு இப்போ 4ஆம் பாவத்திலேருந்து நம்ம அடுத்தடுத்த விரிவாக்கங்களை நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சந்திர பகவானின் அதிதேவதை பார்வதி தேவி. க்ஷேத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருப்பதி. சரிங்களா? எண்கணிதம் நியூமராலஜியில் சந்திர பகவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எண் 2, அதாவது வந்து 2ஆம் நம்பர் அப்படின்னு எழுதி வச்சுக்கிங்க. ஒரு ஜாதகத்தில் சந்திர பகவான் மட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துட்டா போதுங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, உடல், மனம், புத்தி இது 3ம் நல்லா இருந்துட்டாலே அவங்களாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். அந்த வகையில் சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் பலவீனப்படக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. பாவர்களோடு சேர்ந்து பங்கப்படக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இந்த அமைப்பு இருந்துட்டாலே ரொம்ப சூப்பர். சந்திர பகவானின் காரகத்துவங்கள் அவங்க ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறத பார்த்துக்குவோங்க. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான காரகத்துவங்கள் அனைத்தையும் சந்திர பகவானுடைய காரகத்துவங்கள் அனைத்தையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து அடிக்கடி எழுதி வைத்து வாசித்து பழகுங்க. வாசிச்சுக்கிட்டே இருக்கணும், ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் வந்து வாசித்து பழகுங்கள். ஒரு விஷயத்தை எப்பயுமே வந்து எழுதி வச்சுக்கிங்க. அது எப்போ வேணாலும் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.